வணக்கம். நம்ம கூட இப்போ புகழேந்தி சார் இருக்காங்க. நேற்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரோட 77வது பிறந்தநாள் எல்லா இடத்துலையும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடினாங்க. அதில் ஒரு ஃபோட்டோ வந்திருந்தது. அதுதான் இப்போ ரொம்ப வைரலாக இருக்குது. அதில் புகழேந்தி சார் இருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காங்க, ஜே தீபா மேடம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் போய் ஜெயலலிதா அம்மையாருக்கு போயஸ் கார்டனில் மலர் தூவி வணங்கியிருக்காங்க. எல்லாரும் பேப்பரில் பார்க்கும்போது ஒருங்கிணைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவர்கிட்டயே நம்ம பேச போகிறோம். சார் வணக்கம் சார். அஞ்சனா தமிழ் சேனலுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். சார் நேற்று நடந்த அந்த இதிலிருந்தே நம்ம ஆரம்பிப்போம். இந்த சந்திப்பு எப்படி நடந்தது, இது பின்னாடி என்னென்ன இருந்தது? நான் நேற்றைய தினம் திருமதி தீபா அவர்கள் கொஞ்சம் ஒரு மாதமாக அடிக்கடி போயிட்டுருக்கேன் மேடம். போயஸ் தோட்டத்துக்கு அங்கே போகிறதுனாவே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஒரு தெய்வம் வாழ்ந்த வீடு மாதிரி. அங்கே எத்தனை காலம் போயிருக்கோம். ராத்திரிலாம் போவேன். நான் 12 மணிக்கு போவேன். என்ன உள்ளே விடுவாங்க. ஏன்னா செக்ரட்டரியேட்ஸ்லாம் வெளியில் கார் ஒன்று ஒன்றா போகிறது 11, 11:30, 11:45, 12 மணிக்கு தான் அம்மா அப்போ தான் தூங்க போவாங்க. அவங்க அப்போ தான் தெரியும் செக்ரட்டரி நம்பர் 1 வெளியே போகிறாருன்னா தென் அம்மா படுக்கை அறைக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிஎம் ஆஃபீஸாக இருந்தது இல்லைங்களா. சரி நம்ம அங்கே போகணுன்னு மனசுக்குள்ளே தோணும். சரி அப்புறமா கொஞ்ச நாள் இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது. இப்போது திருமதி தீபா மாதவன் அதுக்கு சொந்தக்காரங்க உரியவங்கன்னு ஆயிடுச்சு. அதனால் அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அம்மாவுடைய பிறந்தநாளை சிறப்பாக நடத்தணும் மேடம், போயஸ் தோட்டத்திலே நடத்தலான்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். அப்போ எல்லா விஐபியும் கூப்பிட்றேன் சார், கூப்பிடுங்க, ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. இவன் எடப்பாடி பழனிசாமி கூட கூப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் விரோதம் இல்லை, எல்லோரும் வந்தது நல்லது தானேன்னு சொல்லி அவங்களும் நானும் பேசணும். அவங்க சொன்னாங்க ஒரு ஏகப்பட்ட பேரை கூப்பிட்றோம், சூப்பர் ஸ்டாரும் வரன் இருக்கார், வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் வராங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்தார் நேத்தி. ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு அற்புதமான மனிதர். நேற்றைய தினம் நான் அம்மா பதவியேற்பில் அவரை சந்திச்சிருக்கேன், அதுக்கு பின்னாடி சந்திச்சிருக்கேன். எத்தனையோ தலைவர்கள் அம்மாவால் அமைச்சர்கள் ஆனது உண்டு. இப்போலாம் இல்லை, உயிரோட வாழப்பாடி ராமமூர்த்தியிலேருந்து பலர் இருக்காங்க. அந்த அரசியல் கட்சிகள் கூட்டணி வச்சு அவர்களை எம்பியா, எம்எல்ஏவா, மந்திரியா அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட அமைச்சர்கள்லாம் இருக்கா. எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் எவ்வளவு பேர் நினைத்து பார்த்தார்கள் என்பதை நேற்று நினைத்து பார்த்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மனிதரை நேற்று சந்திக்க முடிந்தது. அப்படியே நீட்டாக அழகாக இறங்கி உள்ளே வந்தார். வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். மேடம் தீபா மாதவனோடையும் என்னோடையும் பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு அப்புறமா பூவெல்லாம் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எடுத்து பூ போடு நம்ம கொடுத்தா நீங்கள் போடுங்க சார்னு நம்ம திருப்பி என் கையில் கொடுக்குறேன். ஸோ அந்த மரியாதையை அவரிடத்துல நான் பார்க்க முடிந்தது. அம்மா மறைந்தவுடன் அவர் தவறாக சொன்னார்னு தான் நாங்களாம் அதை ஆட்சேபித்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெற்றிடம் காலியாக இருக்கிறதுன்னார். ஆஃப்டர் கலைஞர் அண்ட் ஜெயலலிதா. வெற்றிடம் இல்லை, ஏடிஎம்கேல பர்டிகுலராக சொன்னார். உங்களுக்கு டிஎம்கேல வெற்றிடம் இல்லை, அது அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ணிட்டே வந்தாங்க, ஃபில் பண்ணிட்டாங்க. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் சன்னை கொண்டு வந்துட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்து அவருக்கு பயம், எவனாச்சும் முதுகில் குத்திடுவான்னு. அதனால் அவர் சன்னை உதயநிதி பேர் ரெடி பண்ணுற ட்ரைனிங் கொடுத்து. இப்போ இந்த அரசியல் அப்படி தானே இருக்குங்க. அப்போ அங்கே என்னாச்சுன்னா, அவர் அந்த வெற்றிடம்னு சொன்ன பொழுது நான் ஒத்துக்கலை, மிஸ்டர் நாஞ்சில் சம்பத் ஒத்துக்கலை. ஆனால் அது உண்மையாயிடுச்சு. ஒரு மனிதர் சொல்லும் பொழுது அது ஏதோ நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சுது. வெற்றிடம் ஏற்பட்டது இல்லாமல் பிளவுகள் ஏற்பட்டு போச்சு. சொல்லிட்டு இப்போ சரி செய்யவே பிளவாயிருச்சு. அது அவர் கொஞ்சம் எல்லாரும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஃபீலிங் உண்டு. அவர் தனிப்பட்ட எண்ணங்கள் இல்லை. பட் பொதுவாகவே ஒரு கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, அம்மா மேலே ரொம்ப பற்றாக இருந்தவர். ஆகவே 4 முறை வந்தது அவர் டேட் வாய்ஸாக சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் நான் நடுவில் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன், அதையும் அவருக்கு நினைவு கூர்ந்தேன். ஆகவே எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சார், இன்றைக்கி ஒரு நாளிதழில் கூட அதிமுக ஒருங்கிணைப்பு சம்பந்தமாக கூட சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து இவர் ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் அந்த ஃபோட்டோவில் எங்களுக்கும் தெரிஞ்சுது. உண்மையில் அங்கே அரசியல் பேசப்பட்டதில்லை மேடம். நீங்கள் உங்களை யாருன்னு வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப வெரி குட் ஜேர்னலிஸ்ட்டு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த கேள்வி இப்போ நைஸாக எழுப்புறீங்க நீங்கள். அவர் எப்பயுமே ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மனிதர்னு சொன்னேன். ரொம்ப பணிவானவர். அவர் எங்கேயாவது வம்பில் மாட்டிக்குவோம், ஏதாவது பேசி வம்பில் இழுத்து விட்ருவாங்கன்னு சிலது அவரால் பேச முடியல. நான் அமைதியாக சொல்லணுன்னா, அவர் நினைத்தால் நடக்கும். ஒரு சிங்கிள் லைனில் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். அவர் நினைத்தால் நடக்கலாம், நடக்கும்.
அவர் என்ன அவருடைய மனதில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் அதை முடிக்கணும்னு நினைச்சாருன்னா டெஃபினட்டாக முடித்து வைக்கலாம். பட்டு அந்த நேரத்தில் நானும் பெருசாக அரசியல் பேச விரும்பலை, அவரும் அதை செய்யலை. மற்றதெல்லாம் விசாரித்து பேசிவிட்டு அவர் அம்மாவோடு எப்படி இருந்தார், கட்சியெல்லாம் எப்படி இருந்தது போனதுங்கிறதெல்லாம் அவருக்கு நான் நினைவு கூர்ந்து சொன்னேன். அதையெல்லாம் கேட்டார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டார். ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டுமே, அவரால் தான் நடக்கட்டுமே. இந்த கட்சி இணைஞ்சா அதுக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு காரணமாக இருந்தால் வரவேற்க வேண்டியதானே. அவர் கெட்டது அவரே பேசலைன்னா கூட அவர் எங்கேயாவது வந்தாக்கா நிச்சயமா அதில் ஒரு அரசியல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஊடகங்களும் பார்க்கும், மக்களும் பார்ப்பாங்க. அந்த ஆங்கிள் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம். எங்களை வாழ வைத்த இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனது. ஒரு மனிதன் நான் பார்த்த நடிகர்களில் ஆல் இண்டியா லெவலில் என்டி ராமாராவ்லேருந்து அப்படியே வராரு பாருங்க. முடியல நான் இப்படி தான் அவர் அம்மா பதவியை தானே நான் சொன்னேன். அதை நான் இன்றைக்கி நேற்று கூட அழகாக அதில் ஒரு மேக்கப் இல்லாமல் அது இல்லாமல் அப்படியும் ரஜினின்னு ஒரு பெரிய வரவேற்பும் ஆரவாரமும் தெரிகிறது. ஸோ என்னுடைய ஆழ்ந்த சிந்தனையில் அவர் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார். அதனோட இனிஷியேட்டிவாக அவர் யாருக்கும் எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. ஆனால் நல்லவைகள் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதர். அவர் நினச்சிருந்தா ஒரு தலைவரை இருக்கலாம். இன்னைக்கு விஜய் வர மாதிரி என்றைக்கும் அவர் அரசியலுக்கு வந்திருக்கலாம். அவர் நடிகர் ராஜ்குமார் மாதிரி, கர்நாடகா எம்ஜிஆர் ராஜ்குமார்னு அம்மா சொன்னாங்க, அது மாதிரி அவர் வேண்டான்னு சொல்லி அதை முடிவு பண்ணி ஒதுங்கிட்டார். அது ஒரு வகையில் பார்த்ததுன்னா அவருக்கு இன்னும் மேலே புகழ சேர்த்ததை தவிர இதில் மாட்டாமல் அவர் சரியான டிசிஷன் எடுத்தார்னு கூட நான் சொல்லுவேன். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் நீங்கள் இருக்கீங்க, அதை முழு முயற்சியோட எப்படியாவது அதை சேர்த்துடணும் அப்படின்றீங்க. நீங்கள் இந்த சேர்க்கணும்னு எடுக்கிற முயற்சியில் உங்களையே முதுகில் குத்துறாங்க. அதாவது ரோட்டில் போகிறவங்கெல்லாம் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னும், ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றாக இணையுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா இது ஒன்றா சேரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? நான் நினச்சி பார்ப்பேன், ஒரு பெரிய லீடராக அம்மா வளர்ந்தாங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவியாக பொதுச் செயலாளர் அவங்கள இந்தியாவே உற்று நோக்கிச்சு. பட் அவங்கள பார்த்து காளிமுத்துன்னு ஏவுகணைகள் போல் வரும் வார்த்தைகள். அந்த காளிமுத்துன்ற அண்ணன் கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது, கிழக்கே ஒதுக்கும் சூரியன் மேற்கே ஒதுக்காது, காகிதப்பு மணக்காது, அடுத்த வரி என்னால் சொல்ல முடியாது. அதனால் இப்படியெல்லாம் பேசினார். ஆனால் அத்தனையும் மறந்தாங்க. அதை எதை மாத்திரம் பார்த்தாங்கன்னா, மூலையிலே சிறுநூலும் புதுநூலாயின் முடிதலிலே சுமந்து வந்து தருதல் வேண்டும்னா, நல்ல கருத்துக்கள் யாரிடம் இருக்கிறதோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொருள் அதுக்கு, எதிரிகளாக இருந்தாலும். ஆனால் அதை மாத்திரமே மனசில் நினச்ச அம்மா, காளிமுத்து வேணும், அவர் நம்மளை பற்றி திட்டினதை பற்றி கவலை இல்லை, அதை இக்னோர் பண்ணிவிடுவோம். காளிமுத்து நம்ம பக்கத்தில் நமக்கு ஆதரவாக பிரச்சாரம் கட்சிக்கு பண்ணாருன்னா அது நமக்கு பெரிய செல்வாக்காக இருக்கும். அதே பாசிட்டிவ். அதே மாதிரி நாஞ்சில் சம்பத், இப்படி பலரை உள்ளே எடுத்து அவங்க அதையெல்லாம் மறந்துட்டு இக்னோர் பண்ணாங்க. அவர் திட்டிட்டு போகிறார் அப்படின்னும் நம்ம விட்டுடலாம். சில நேரத்தில் கோவம் வந்து அம்மா திருப்பி ஒன்றை வாங்கினாங்கன்னா 9 திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நேச்சர் அவங்க, பொறுத்திருந்து அடிப்பாங்க. ஆமாம், அதனால் அவங்கள்ட்ட சிப்பாயாக இருந்தாலும் சில நேரத்தில் நானும் பதில் சொல்கிறேன். அந்த எழுதியவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான், முழுவதும் படித்தவன் எல்லாத்தையும் கெடுத்தான்ற மாதிரி. அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட கொடுத்தாரு எழுதுறதுக்குன்னு தெரியாது. அவர் வாய் தவறி சொல்கிறது வேற, ஆனால் பொருளே மாறிடும். ஆபிரகாம் லிங்கன்னு இப்போ சொல்ல போனவரால் முடியாமல் அபிராமின்னு தடுமாறுறார். தமிழில் எவ்வளோ வேதனையாக இருக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சீஃப் மினிஸ்டர். அப்புறம் டிடிவின்னு சொல்ல முடியாது, அவரால் டிடின்னு தான் சொல்லுவார். அப்புறம் சிபிஐ விசாரிக்கணும், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்னா அவர் பாஷையில் சிபிஐ விசாரிக்கணுங்கிறார். பொருளே மாறுது, தப்பாக பேசுகிறார். ஆகவே அவர் டிராஃப்ட் போட்டு எழுதி ரெடி பண்ணலாம் அவர் தயாராக இல்லை. எனக்கு அவரை பற்றி தெரிய, என்னுடைய நண்பர், ரொம்ப காலம் பழகினவர், என்னுடைய நல்லது கட்டத்துக்கெலாம் நான் அவர் வந்திருக்கார். அவருடைய நல்லது கட்டத்துக்கு அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். கண்ணங்குறிச்சியில் மாமியார் இருந்தப்பெல்லாம் வந்திருக்கார் அவர். அதனால் அவருடைய எவ்வளவு இந்த மனிதனுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி, எந்த அளவுக்கு புத்திசாலி அறிவாளின்னு என்னால் கெஸ் பண்ண முடியும். ஆகவே அவரை பொறுத்தவரை அவர் எழுதவில்லை, யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் ஓநாய் வெள்ளாடும் ஒன்றா சேருமான்னு கேட்டிருக்காரு. நீங்கள் இந்த அனிமல்லாம் பேட்டி எடுத்து போடுறப்ப பார்த்துருக்கேன். இந்த சினேக்கெலாம் அட்டகாசமாக பண்ணிங்க, நீங்கள் உங்களுக்கு புரியும். பல இடத்துல இப்போ பார்க்குறோம், சவுத் ஆப்பிரிக்கா அங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் மானோட விளையாட்டு இருக்குது. சரி, இது அடிக்குமா, அடித்து தான் கொல்லும் அப்படிங்கிற எண்ணங்கள் மாறி பெரிய பெரிய மிருகங்கள், வனவிலங்குகள் சிறிய மிருகங்களோட போய்
விளையாடுற காட்சியை நாம் பார்க்க முடியுது. ஒரு சமீபத்தில் பெங்களூரில் நானும் என் சன்னும் போனோம். வளர்த்த டாகை வந்து அது வீட்டில் இருந்தால் கடிச்சிடுதுன்னு சொல்லி அதை வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த நண்பர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கேன், அந்த டாகை கொடுத்துட்டேன், மனசே சரியில்லைங்க. ஸோ உடனே அந்த டாக் எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவர் பையப்பநல்லி ஏரியாவில் இருக்குன்னாரு, பெங்களூரில் தான் இருக்குன்னாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் அது மாதிரி டாகை விட்டுறாதீங்க, அது கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் இதில் இறந்துடும். டாக் வந்து எப்பயுமேங்க ரொம்ப சோகமாக இருந்து அவங்க வளர்க்குறவங்க விட்டுட்டு போனாக்கா, அது மாதிரி அம்மா ஜெயிலுக்கு போயிருந்தப்போ இறந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணப்போ 96 அரெஸ்ட் பண்ணப்போ திரும்பி வரும்போது இல்லை, இறந்துருச்சு. ரொம்ப சோகமான விஷயம் அது. அவங்கள பார்க்காம ஒரு டாகை இழந்தாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, 2 தடவை அழுதுருக்கேன், ஒன்று எங்கள் அம்மா இறந்தப்போ, 2வது டாக் இறந்தப்போன்னு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த டாகை பார்க்குறதுக்கு வராரு, கூப்பிட்டு போகிறார். பையப்பநல்லின்னு ஒரு ஏரியா, அந்த இடத்துக்கு போகிறோம். நானும் என்னுடைய சன்னெல்லாம் வந்து நான் கூட. சரி அன்றைக்கி தான் பார்த்தேன், நல்லா இவ்வளோ உயரம் இருக்குங்க அது. அதை வந்து செல்லில் போட்டிருக்கான், ஒவ்வொரு செல்லில் ஒரு டாக். இவரை பார்த்த உடனே அவன் கொண்டு வந்தவன் என்ன பண்ணுறான், அந்த ட்ரெயினர் அவன் வாங்கி விற்கிறது தான் கொண்டு போயிருக்கான், விட்டுட்டு ஓட்டான். அது அப்படியே தாவி வருது, வந்து 2 காலையும் தூக்கி அவர் தோளில் போட்டுடுச்சு. என்னாலே நிற்க முடியலங்க, தூரம் வந்துட்டேன். குழந்த மாதிரி அழுகுது. தட் இஸ் த சீன் நம்ம பார்த்தோம். அப்படி ஆச்சு. சரி பண்ணி அந்த டாக் அவரோட அனுப்பிச்சிட்டேன். அவங்க ஒய்ஃபிட்ட நானே பேசி ஒரு கூடு மாதிரி கட்டி வச்சுக்கோங்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ தான் விஷயத்துக்கு வரேன். ஓனாயும் வெள்ளாடும் சேரும், அவர் தப்பு. நல்ல மனசு இருந்தால் சேரும். ஆனால் பழனிசாமி திருந்தவே மாட்டார். எழுதி கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான், யாரை ஓனாயின்னு சொல்ல, யாரை துரோகின்னு சொல்லலை. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த செஃப்புன்னு அந்த சமையல்காரருக்கு கரெக்டாக நீங்கள் சேலரி கொடுக்கலாம், கோவமாக முதலாளி மேலே கோவமாக இருந்தால் எண்ணெயை தூக்கி உள்ளே விட்ருவான், இல்லாட்டினா இதில் எதாவது சேர்த்து விட்ருவான், உப்பு சேர்த்து விட்ருவான், பேர் கெட்டு போயிடும். அது மாதிரி எழுதினவர் என்ன பண்ணார், அவருடைய திருவிளையாடல் நாகேஷ் மாதிரி தான். அவர் அழகாக எழுதி ஓனாயின்ட்டார். ஓனாயின்னு அவரை தான் சொல்கிறார், துரோகின்னு அவரை தான் சொல்கிறாரு. இது யாருக்கும் பொருந்தாது. சசிகலா தானே சிஎம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி இது பொருந்தும்? ஓபிஎஸ் தானே சிஎம் லாஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணார், நாங்கள் வேண்டாம் விட்டு கொடுக்காதீங்கன்னா. எதிர்கட்சி தலைவர் விட்டு கொடுக்காதீங்கன்னா அதையும் அனௌன்ஸ் பண்ணார். அப்போ அவரும் ஓனாய்க்கு சம்பவம் இல்லையே, அந்த அம்மாவும் இல்லையே, நானும் இல்லையே. அம்மாவுக்கு பிணை கொடுத்தோம், 11 வருஷம் ஜெயில் கேஸுக்காக ஓடாடினவன், அம்மாவோட பழகினவன். அப்போ எங்களையெல்லாம் இவர் சொல்ல முடியாது. ஆகவே எழுதினவன் ரொம்ப புத்திசாலி. நான் அவனை மனதார பாராட்டுறேன். யார் எழுதியிருந்தாலும் அந்த எழுத்துக்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். பழனிசாமி தான் ஓனாயின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அது மாத்திரம் இல்லை, துரோகின்னு அவரை தான் சொல்லியிருக்காங்க. சட்டசபையிலேயே சொல்லியிருக்காங்க அம்மா, எனக்கு பின்னாடியும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் வாழும் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க நிலைமையை பார்த்தா அப்படி இல்லை. ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் வந்து என்ன பண்ணுறது, எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு திக்கு தெரியாத ஒரு காட்டில் இருக்க மாதிரி தான் இருக்காங்க. சாதனையான காலகட்டத்திலெல்லாம் நான் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிட்டு இருக்கவங்க ஒரு பக்கம் இருக்க, அவங்களுடைய மொத்த சோதனையான காலத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மட்டும்தான் கூட இருந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதை எங்கேயுமே பெருசாக சொன்னதில்லை. ஸோ அந்த இயக்கத்தை பற்றி நிறைய சிறையில் இருக்கும்போதும் சரி, பெங்களூர் நீதிமன்றத்துக்கு வரும்போதும் சரி, இல்லை வழக்குகளுக்கு அவங்களோட கூட நீங்கள் நின்றப்பையும் சரி, உங்ககிட்ட இந்த இயக்கத்தை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பற்றியும் மனக்குமுறலோ மனத்தாங்களோ இயக்கம் சார்ந்தோ என்ன பேசியிருக்காங்க? கோபம் முகம்லாம் செவந்துடும். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஆபத்து நடுவில் பேசினீங்கன்னா ஆபத்து, நடுவில் பேச முடியாது. ஏதாவது சொல்ல போனீங்கன்னா கோவம். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப பொறுமையாக இருக்கும். அவங்க பேசி முடிக்கிறது. ஆமாம், அவங்க மேலே இருந்த அன்பு. அதாவது நேராகவே கூப்பிட்டு எஸ்எம் கிருஷ்ணாவை, ನೋಡಿ ಕೃಷ್ಣ ಸರಿಯಿಲ್ಲ, ನೀವು ಮಾಡ್ತಾ ಇರೋದು, ನನ್ನ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಮನೆಯಲ್ಲಿ ನುಗ್ಗಿ ಧ್ವಂಸ ಮಾಡಿದ್ದೀರಾ ನೀವು அப்படின்னு அப்படின்னு கன்னடாவிலே பிடிச்சிட்டாங்க. நான் வேறு வச்சுருந்தேன் இந்த குஷ்பு அடிக்கடி இப்படி தொந்தரவு பண்ணுறதுக்கு ஐடியா, நீங்கள் நடுவில் புந்து ஏதோ பண்ணிட்டீங்க போகணும். சரிங்கம்மா அப்படின்ட்டு எங்கேயாவது மாட்டின்னு வெளியில் வரதுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். வாசூல் இன்ஸ்பெக்டர் வந்து அவர் சொன்னார், கடவுள் மாதிரி இருக்காங்க, காலை தொட்டு கும்பிடணுன்னா யூனிஃபார்மில் இருக்கேன். ஆனால் 10 அடி நின்று தான் போனாங்க. அந்த மூட்டு வழியில் முடியல, ரொம்ப சுகமாக இருந்தது. நான் உள்ளே போன அன்றைக்கி மறுநாள் பூங்குன்னுக்கிட்ட ஒரு சிலிப்பு வருது, புகழேந்தியிடம் கொடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி எழுதின மகாபாரதம் வேணுன்றாங்க. ராஜாஜியும் மகாபாரதத்தை இன்னொருத்தர் எழுதுறதுக்கு என்ன ஒற்றுமை கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த புக்கு வேணுன்றாங்க. அவங்க சிலிப் கொடுத்தப்போ எனக்கு 5-6 மணி
சேலத்தில் தான் கிடைச்சதுங்க. வாங்கி அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்கு போகும்பொழுது அதை உள்ள அனுப்பிச்சிட்டேன்.